Welcome to Yantro Gamer channel, guys. Mama here. KFC chicken delivery தேவையில்ல. ஓகே, இதோட வீடியோ ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ரோ கேமர் கூட சேர்ந்து 99 நைட்ஸில் ஃபஸ்ட்டை முடிக்க போகிறோம். ஓடாயிட்டே இருக்கு கைஸ். அது வழியாக இருந்துச்சு கைஸ். ஃபஸ்ட்டு கோல் இருக்கும் கைஸ். இந்த இடத்துல இந்த மாதிரி கோல் எடுத்து இந்த அதுக்கு பார்த்தீங்களா, இந்த கோலை கொண்டு போய் அது கூடயே சேர்த்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா லெவல் 2 ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் லெவல் 1 நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வரும். என்ன கைஸ் ஸ்லோவாக இருக்குது ரோப்ளக்ஸ். இப்போ தான் ப்ரோ கேமர் ஜாயின் ஆகிட்டாருன்னு காமிக்குது. ரெண்டு கோல் இருக்குது கைஸ். உல்ஃபே வராதே. உல்ஃப் தாத்திட்டு வருது. ஓடுவோம் தூக்கிட்டு ஓடும். ரோஸ் தான் நமக்கு கடுப்பிடுச்சு. செஸ்ட்டில் குட் சாக் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். கிடச்சிருச்சு நமக்கு இன்றைக்கி லக்கி டே கைஸ். எனக்கு இதை பற்றிலாம் கவலையே இல்லை கைஸ். ஒன்றை பற்றி தான் கவலை. அப்பப்போ அந்த ரீகனெக்டு என் நெட்டில் காமிச்சது கைஸ். இங்கே நிறைய கேரட் இருக்கும், சாப்பிட்டுக்கலாம் கைஸ். ஏன்னா கோல் இருக்குது கைஸ். போய் எல்லாத்தையும் போட்டலாம் கைஸ். ஆல்மோஸ்ட் அவுட்டா அப்கிரேட் பண்ணியிருப்பாரு போல் ப்ரோ கேமரு. தேர்ட் லெவல், செகண்ட் லெவலில் தான் இருக்குது கைஸ். ஓகே, இந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அது நியூ பயம். ஆனால் அது அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் நம்ம கிட்டை காப்பாற்றுவோம் கைஸ். அதாவது அழுதுகிட்டே இருக்கும். இந்த பக்கம் இருக்காங்களாம். கிட்டே இங்கே இருக்கு. எப்போதான் அதை கூட்டிகிட்டு போகலாம். அப்புறம் சர்டிஃபிகேட் போயிடப்போ தான். ஆக்சுவலி அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறாரு கைஸ். அதனால் ஒன்றுமே தெரில அவருக்கு. எல்லாத்தையும் போடுவேன். இப்போ எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டுருவேன். ஐயோ கைஸ் ஏன்னா கைஸ் தோத்திட்டு வருது. திரும்ப மேலே ஏறிக்கலாம். ஐயோ இந்த பக்கம் வந்துச்சு. இதுவாக போட்டுக்கணும். இதனால நம்ம ப்ரோ கேமராக இருந்தோம், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஐயோ ப்ரோ கேமரா இங்கே நிற்கிறாரு. ப்ரோ கேமர்னு சொல்லி மாயமுறைகளுக்கெல்லாம் வந்துட்டாரே. 100 ஆயிடுச்சு ப்ரோ கேமருக்கு. இருந்தாலும் செத்துக்கிட்டு போயிடாதீங்க. 100 ஆயிடுச்சு வச்சுட்டு 100 டேஸாவது சர்வை பண்ணுவேன். ஒன்று தான் ஸ்போர்ட்ஸெல்லாம் தான் என்ன ப்ரோக்ராம் வராது. ரொம்ப தவிர்த்திட்டு வராது கைஸ். நான் போட்டுட்டேன். ஆக்சுவலி கீ எடுத்துகிட்டு போய் திறந்துடலாம். காப்பாற்ற போகிறோம் கிட்டே, நீ அழுகாதை. இந்த பக்கம் இருக்க என்ட்ரன்ஸு. டோரை திறந்துரு சிசி. இந்த இருக்காங்க கிட்டு. என்ன எடுத்துகிட்டு பேக்கில் போட்டுருவாங்க. செஸ்ட்டில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. கிடைச்சாலும் நல்லா யூஸ் ஃபியூவல் கைஸ். லெவல் 4க்கு அப்கிரேட் பண்ணிடலாம் சீக்கிரமாக. இன்னொரு 2 ஃபியூல் கிடச்சி. இந்த ஸ்டீக்லாம் இருக்குது, எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி டே 1 தான். டே எதுவும் பண்ணாது. அப்படின்னாலும் ஹங்கிரி ஆகிற வரைக்கும் எதுவும் பண்ணாது. ஹங்கிரி ஆச்சுனா தான் வெறித்தனமாக ரெட்டு கலர் கண்ணை வச்சு தாத்திட்டு வரும்.
இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா கேம்ப் ஃபயரை பார்த்துக்கணும் கைஸ். ஃபயர்லாம் ஆக்சுவலி வச்சுக்கணும், ஆனால் நான் சீக்கிரமாக முடிக்கணுங்கிறத சீக்கிரமாக போட்டிருக்கேன். செகண்ட் கிட்ட ஏதாவது காப்பாற்றணும் கைஸ். எனக்கு ஏதோ இன்னைக்கு முடிக்க மாட்டோமோன்னு தோணுது கைஸ். என்னாலும் முடிச்சா நல்லாயிருக்கும் கைஸ். இது ஸ்னோ பயமா? இப்போ தான் நானே இதை முடிக்கிறேன். அதனால தான் இங்கே தான் இங்கே செஸ்ட் அதுக்கு குட் சாக் கிடைக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போனாலும் அதுக்கு லூட்டி அடிக்க தெரியாதுல்ல. என்ன கிடச்சிச்சின்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவன் பெல்ட் ரைடாக இருந்திருக்காங்க. பன்னி ஃபுட்டை எடுத்து இப்போதான் கேம் கொடுத்துடலாம். அதனால் தேவை வெட்டி போடு. இந்த இங்கேயே நிறைய மேலே இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் கிராஃப்டிங் மீன்ஸில் போட்டுருவாங்க. இதெல்லாம் கேம்ப் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. பேசாமல் அதிலே போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு பன்னி அது கூட முடியாது. இருங்க இதை போய் சமைச்சு சாப்பிடலாம். சமைச்சு சாப்பிட்டாச்சு. இங்கே ஆல்ரெடி இதெல்லாம் ஃபுட்டு இருக்குது. நான் அதை பார்க்கவே இல்லை. என்ன பண்ணி இதான் ஃபுட்டு ஃபுல்லாகிடுச்சு. யாராவது பன்னி ஃபுட்டை தாங்க. பன்னி எனக்கு ஃபுட்டை தா. ஃபுட்டை தர மாட்டேங்குது. மாதிரி ஆக்டிங் போட்டு ஓல்ட் ஆக்ஸை வச்சு அடித்து வாங்கிடலான்னு பார்த்தேன். ஒல்ஃபே அடிக்கிறேன். ஒல்ஃப் பெல்ட் கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கிடைக்கும். இப்போ தான் லக்கின்னு சொல்லி வாயமுன். என்ன கைஸ், லக்கிங்கிற வார்த்தையை சொன்னாலே லக் வருமோ? சரி வாங்க பரவாயில்ல கொடுத்துடலாம். எங்கே இருக்காது அவரு? பரவாயில்ல எங்கே இருக்கீங்க? மேப் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இதாக தான் இருக்காது. பரவாயில்ல இருந்தாங்க. ஐயோ ஏங்க நான் ட்ராப் பண்ணியிருப்பேன். அதை எடுத்துகிட்டு ஒன்றாலும் ஓடிடுது. ஸ்டீக் இருக்குது. இன்னும் ஸ்டீக் இருக்குது. பார்க்கவே இல்லை கைஸ். வாங்க போய் லூட் அடிச்சிட்டு வேண்டாம். ஃபஸ்ட்டு அது வேணும். கரெக்டாக வாங்க வந்ததுக்கு கரெக்டாக பெட் ரைடர் போயிட்டு ஃபுட் இருக்குது, சாப்பிட்டு போகலாம். இதுதான் புது பயம் கைஸ். கோல் கிடைக்குது, எடுத்துக்கலாம். மாற்றிருக்கு மேலே உல்ஃப் பெல்ட் கிடச்சிச்சு. இப்போ நம்ம கேல்பா உல்ஃப் பெல்ட்டுக்கு உல்ஃப் பெல்ட் பிளான் பண்ண முடியாது. இது எதுக்கு வச்சுருக்காங்க? ரூட்டு பக்கத்துலையா? ரூட் பக்கத்தில் போய் பிளான் பண்ணலாம் வாங்க. என்ன பிளான் பண்ண முடியல கைஸ். நான் ஆக்சுவலி இந்த புது பயம் பற்றி எதுவுமே பார்க்கல கைஸ். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். சரி எப்படியோ லெவல் 4 ஆயிடுச்சு கைஸ். சீக்கிரமாக ஃபுல்லாக லெவல் 6 பண்ணிட்டு எல்லாத்தையும் போய் காப்பாற்றிடலாம். எங்கே போகலாம்? இப்படியே போகலாம் கைஸ். ஏதாவது இருக்கும். கல்டஸ்ட் ஏரியா இருக்குது கைஸ். இங்கே போய் கல்டஸ்ட்லாம் பொறுத்தள்ளி அங்கே இருக்கிற கோலு டெஸ்ட்லாம் எடுத்துடலாம். இவர் தான் ஈஸியான கல்டஸ்ட்டு. நான் ஒரு டேமேஜ் கூட வாங்காமல் முடிச்சு காமிப்பேன். ஆக்சுவலி எனக்கு மார்னிங் ஸ்டார் கல்டஸ்ட் வந்தால் கூட முடிச்சிடும் கைஸ். நான் இந்த அம்பு விட்ற கல்டஸ்ட் தான் எனக்கு எடுத்துட்டேன். சொல்லி வர முடியல நான் ஸ்னைப்பது கைஸ். 12th இருந்தே அடிப்பேன்.
சரி ஸ்னைப்பர் அதாவது ஏதாவது கம்பு உடம்பு காயின் வச்சுருக்கு. பேக்கெட்டில் நிறைய காயின் வச்சுருக்காங்க. நல்லா ஒன்று ஐயா அதுக்குள்ளே அங்கே இருந்துச்சு கைஸ். ஐயா ஒரு கோல் இருக்கு. இங்கே ஒரு இது இருக்குது கைஸ். போய் கேரட்டையாவது சாப்பிட்டு ஹங்கிரியை ஃபுல் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ். இது பேண்டேஜ் தானே? கைஸ் பேண்டேஜ் கிடச்சிருக்கு. நம்ம நிஜமாவே லக்கி தான் போல கைஸ். செகண்டு கிட் இங்கே தான் இருக்காது கைஸ். காப்பாற்றிடலாமா? ஐயோ டனலுக்குள்ளே பூந்தெல்லாம் ஓட வேண்டியதாக இருக்கு. சுற்றி சுற்றி விளையாடி கேர் ஃபுல்ஃபு போட்டு தரணும் கைஸ். அது பாருங்கள் 2 ரேஸ் வச்சு ஓடுற மாதிரி வந்துட்டு முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். முடிச்சிட்டோம் கைஸ். ஆல்கோல் பெல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆல்கோல் பெல்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். லக்கின்னு சொல்லி பார்ப்போம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் லக்கி கிடச்சிது. உங்களுக்கு கிடைச்ச கிடைக்கும். உங்களுக்கு அடித்தா கிடைக்குமா? கிடைச்சது. கிடச்சிருச்சு கைஸ். நம்ம நிஜமாவே லக்கி. நிறைய லக்கி சொல்லிட்டாங்க. எனக்கு நடக்கல கைஸ். இருந்தாலும் நம்மகிட்ட வேறு ஃபுட்டே இல்லை. அப்போ ஆல்கோல் பெல்ட் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சீக்கிரமாக விளையாடுச்சு. கீ கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஆல்கோல் பெல்ட் எடுத்துக்கலாம். வந்து முடிஞ்ச ஸ்டேக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். சரி இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு காப்பாற்றிடலாம். நம்ம அழுதுட்ருப்பார். இன்னும் விழுந்துட்டாரு. நம்ம தான் வந்து தள்ளிட்டோமோ. ரிவால்வர் கிடச்சிருக்கு. இதை வச்சு யூஸ் பண்ணுறது பரவாயில்ல. நம்ம போய் ப்ரோ கேமருக்காக கொடுத்துடலாம். கண்டர் சைடாக போய் யூஸ் ஆகும். அதுக்கு போகலாம். இப்படியே வருதுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ். டியரே காணும் கைஸ். அதிசயமாக இருக்கு. அதனால் பரவாயில்ல. ஏதாவது தளர்த்திட்டு ஓடிட்டுருக்கோ. போகலாம் கைஸ். போகலாம் கைஸ். சீக்கிரமா என்ன சொல்கிறது எனக்கு தெரில கைஸ். இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கைஸ். இந்த நெட்டு மட்டும் போயிடக்கூடாதுன்னு. சரி பார்ட் 2ல் சந்திக்கலாம் கைஸ். ஆக்சுவலி ரீஜாயின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நமக்கு வேறு பேண்டேஜ் இருக்குது. ஏதாவது மாதிரி எடுத்து எதுனாலும் பண்ணலாம். மிஸ்ஸு கொடுத்துட்டேன். நான் அது மாதிரி கைஸ் செத்துட்டாரு போல் கைஸ். வகை மாதிரி கரெக்டாக நான் செத்து அடுத்த செகண்டே செத்துட்டாரு கைஸ். அப்போ பார்ட் 2 தான் போடணும் கைஸ். அடுத்த தடவையாவது நம்ம